இன்று வாசிக்க வேண்டிய தேவ பாடம் யோவான் அதிகாரம் 15 வசனங்கள் 9 முதல் 17 வரை. யோவான் 15வது அதிகாரம் வசனம் 9 முதல் 17 வரை. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்கிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவர் உங்களுக்கு கொடுத்ததாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களுக்கு ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றும் இவைகளில் உங்களுக்கு கற்பிக்கிறேன். இதுவே தேவனுடைய வசனம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரசனத்தில் கூடி வர கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அருமையான சாட்சிகளை நம்ம கேட்டோம். சகோதரன் ஜேபஸ் அவங்களுடைய மனைவி நைசிசிமா, சந்தோஷ் அவங்களுடைய மனைவி 2 பிள்ளைகள் கூடி வந்திருக்கிறாங்க. இன்னும் பலர் இந்த சபைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. Nice to see a lot of new faces and some of you are here once again. அப்பா அவனுடைய வீட்டில் வருவது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். 4 மாதங்கள் முடிந்து விட்டன. 2024 4 months has passed just like that, right? Just with a snap of a finger is gone and now we are into the month of May. போன மாதத்தில் ஆண்டவருடைய வசனத்தில் பழைய ஏற்பாட்டிலிருந்து சில முக்கியமான சத்தியங்களை நம்ம படித்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய லெக்ஷனரி ரீடிங்ல இன்றைக்கு என்ற ரீடிங் வந்து யோவான் 15ஆம் அதிகாரம். யோவான் 15ஆம் அதிகாரத்தை நாம் முழுமையாக வாசித்து பார்த்தோம் என்றால் எப்படி இயேசுவானவர் திராட்சை செடியா இருக்கிறார், பிதாவானவர் திராட்சை தோட்டக்காரர், நாம் திராட்சை செடியின் கொடிகளாக காணப்படுகிறோம் என்று சொல்லி யோவான் 15ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம். குறிப்பாக அந்த அதிகாரத்துல பல முக்கியமான வார்த்தைகள் உள்ளன. ஆனால் இன்றைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் இட்ஸ் a 4-letter word. செக்குலர் வேர்ல்ட் நீங்க 4 லெட்டர்னு சொன்னீங்கன்னா இஸ் a நெகட்டிவ் அண்ட் ராங் connotation வருது 4 லெட்டர்னு சொன்னால். ஆனால் வேதத்தின்படி பார்க்கும்போது this is a good 4-letter word. இது நல்ல ஒரு 4 எழுத்து கொண்ட ஒரு வார்த்தை என்று நம்ம சொல்லலாம். சின்ன ஒரு வார்த்தை தான், ஆனால் இந்த வார்த்தையில ஆழமான சத்தியம் இருக்கிறது. அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் அது நம்முடைய ஜீவியத்திற்கும் நம்முடைய உறவுகளுக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். If we can get love right, it would bring about some positive progress in all of us. அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை
ஓரளவு சரியாக நாம் புரிந்து அறிந்து கொண்டோம் என்றால் அது நல்ல ஒரு தாக்கத்தை நமக்கு கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த நாளினுடைய தலைப்பு அன்பு செலுத்த கற்பனை. சொல்லுவோமா? அன்பு செலுத்த கற்பனை. இன்னும் ஒரு முறை சொல்லுங்களேன். அன்பு செலுத்த கற்பனை. The command to love. சொல்லுவோமா? The command to love. One more time. The command to love. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 9 நம்ம பார்க்கிறோம், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பிதாவானவரை குறித்து ஆண்டவர் இயேசு எப்படி சொல்றாரு? அன்பான ஒரு பிதா. பரலோக பிதாவானவர் எப்படிப்பட்ட ஒரு பிதா? அன்பானவர். Heavenly Father is a loving Father. தேவன் அன்பானவராய் இருக்கிறார். நிகழ்காலம் தேவன் அன்பாகவே இருந்தார் அல்ல, இருக்க போகிறார் அல்ல, ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. It is not he was love or he will be love, but he is. நிகழ்காலத்தில் எப்பொழுதும் தேவன் அன்பாகவே இருக்கக்கூடியவராக காணப்படுகிறார். இதை எங்க நம்ம படிக்கிறோம்னா 1 யோவான் 4:16. First John 4:16 நம்ம பார்க்கிறோம், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இந்த வசனங்களில நம்ம பார்க்கும்போது இயேசுவானவர் என்ன அறிக்கை எடுக்கிறார்? பரலோக பிதாவானவர், அன்பு நிறைந்த பரலோக பிதாவானவர் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை இயேசுவானவர் வெளிப்படுத்துகிறார், அதை அங்கீகரிக்கிறார், அதை சுதந்திரித்துக் கொள்கிறார். Jesus himself acknowledges the heavenly Father's love for him. பிதாவானவர் இருக்கிறார், காணாத தேவன்ல, தேவன் காண முடியாதவர், ஆவியான தேவனாய் இருக்கிறார். ஆவியான தேவன் அவரை அன்பை இயேசுவானவர் உணர்கிறதை வசனம் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். காணாத தேவன், ஆனால் அவர் காண்பிக்கிற அன்பு. ஏமேன் சொல்லுவோமா? காண முடியல, தேவனை காண முடியுதா? முடியல. எப்படி தேவன் தேவனாகவே இருக்கிறார் என்று மனுஷன் மூலமாக இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபத்தில் இயேசு கிறிஸ்து வந்ததுனால தேவன் இப்படியா இருப்பார் என்று நம்மளுக்கு தெரியுது. ஆனால் தேவன் ஆவியானவராகவே இருக்கிறார். அவருடைய அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. அன்பானது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் மத்தியில ஒரு ஆழமான அம்சமாய் காணப்படுகிறது. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் இருவரும் அன்பிலே உறுதியாய் தரித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிதாவாகிய தேவன் அன்பை தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில அவர் வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, பிதாவாகிய தேவன் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், நமக்கு நல்ல அறிமுகமாகின ஒரு வசனம், the most famous verse in the Bible in the whole world, which is the verse is John chapter 3 verse 16. யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. For God so loved the world, not just loved the world, he so loved the world. அவருடைய அன்புக்கு எல்லையே இல்லை, நீளமே இல்லை, அகலமே இல்லை. அதாவது விவரித்து பார்க்க முடியாது, அளந்து பார்க்கவே முடியாது. அவ்வளவு மேன்மையான தேவனுடைய அன்பு நமக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த சில வசனங்களிலே நம்ம பார்க்கும்போது என்ன நம்ம அறிந்து கொள்கிறோம் என்றால், அன்பு வழங்கப்படுகிறது, அன்பு பெற்றுக்கொள்ளப்படுகிறது. Love is given, is shared and received. இயேசு சொல்றார் பாருங்க, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பிதாவானவர் அன்பு செலுத்துகிறார், குமாரனானவர் அன்பு செலுத்துகிறார், ஆவியானவரும் அன்பு செலுத்துகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒரே தேவன்,
ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி அவரை நம்ம வணங்குகிறோம். கலாத்தியர் 5:22 பார்த்தீங்கன்னா ஆவியின் கனிகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆவியின் கனி 9 சுவை என்று சொல்வார்கள். சரியா? 9 கனியில ஒரே கனி தான், ஆனா 9 சுவை என்று சொல்வார்கள். அந்த வசனத்தை பார்க்கும்போது கலாத்தியர் 5:22 நம்ம பார்க்கும்போது ஆவியின் கனியோ முதலாவது என்ன வருது? அன்பு. Right? The fruit of the spirit, first of all, right at the beginning is love. அன்பு என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அருமையான ஒரு இங்கிலீஷ் பாடல், it only takes a spark to get a fire going. Spread his love, you have to pass it on. அன்பு எதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், எதற்காக நமக்கு ஒரு கற்பனையாக கட்டளையாக வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அதை நாம் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். God's love as a blessing is meant for us to be received and to pass. அவருடைய அன்பை பெற்றவர்கள் அவருடைய அன்பை நம்ம பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்ட ஜனமாய் நம்ம காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, யோவான் 15:10, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். If you keep my commandments, you will abide in my love. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பிலே நம்ம நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிலைத்திருப்பதுன்னு சொல்லும் போது அந்த ஷிப், இந்த கப்பல் பார்க்கும்போது எல்லா கப்பல்களிலும் ஒரு anchor இருக்கும். கரெக்ட்? ஓகே, anchor ஒன்றும் இல்லை, சில கப்பல் வந்து 2 இருக்கும், இல்லாட்டி 3 இருக்கும். பட் anchor is important. நிலைத்திருக்கும் போது சொல்லும் போது firmly, அசைக்காமல் உறுதியாக தரித்திருந்து உறுதியாக நம்பி விசுவாசித்து இந்த அன்பிலே நான் இருக்க வேண்டும் என்ற அந்த உறுதி என்று நம்ம அறிந்து கொள்கிறோம். இயேசு என்ன செய்கிறார்? கர்த்தருடைய தேவனுடைய கற்பனைகளை இயேசு கடைபிடிக்கிறதை குறித்து அவர் இங்கு சொல்லுகிறார். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு, வசனம் சொல்லுது, keeping the commands will cause us to abide in love. எப்படி அன்பிலே நம்ம நிலைத்திருக்க கூடும் என்று சொல்லி பார்க்கும்போது, அந்த ஆண்டவருடைய கற்பனைகளை நம்ம கடைபிடிக்கும் போது அன்பிலே நம்ம நிலைத்திருக்க முடியும். சோ கர்த்தர் சொல்லுகிறாரே, நீ என் அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லும்போது, to be abiding in Christ's love is not easy. அது ஒரு சுலபமான ஒரு காரியம் அல்ல. ஆனா ஆண்டவர் சுலபப்படுத்துகிறார். அவருடைய அன்பிலே நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். In other words, if we can abide in God's love, தேவனுடைய அன்பு ஒரு தடம் மட்டுமல்ல, இன்னொரு தடம் தொடர்ச்சியாக நிலைத்திருக்க முடியும். அந்த நிலைத்திருப்பது வந்து ஒரு முறை அல்ல, பல முறை. அதனால்தான் ஆண்டவருடைய கற்பனைகள் நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அவருடைய கற்பனைகள் நம்முடைய இருதயத்திலே நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, அதன்படி நம்ம வாழும் போது அன்பு நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகரிக்கப்படுகிறது. love is such a commodity. ஆண்டவர் நமக்கு வந்து அன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு அம்சமான ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதிலேயே நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் எப்படி அதை கடைபிடித்தாரோ அதே போல நாமளும் கடைபிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த கற்பனைகளை நம்ம கீழ்ப்படிய சங்கீதம் 1 நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய வசனத்துல பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதிலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். The word of God is filled with God's love. தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகள், அந்த கற்பனைகளை நம்ம அறிந்து கொண்டு நம்ம புரிந்து கொண்டு அதிலே நம்ம வளர இந்த தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தை அப்படியே நிரப்பும். கற்பனை நம்முடைய வாழ்க்கையில இல்லாதபடி, if you don't keep the commands of God or at least try to do it, நம்முடைய வாழ்க்கை அன்பு நிறைந்ததா இல்லாதபடி என்ன நடக்கும்? அன்புக்கு மாறாக வெறுப்பு, அன்புக்கு மாறாக தீமை நம்முடைய உள்ளத்தை அப்படியே பற்றி கொள்ளும். அதனால்தான் அந்த அன்பு என்ற கூடிய ஒரு அழகான ஒரு அம்சமானது மிகவும் ஒரு முக்கியமான
ஒரு காரியமாக இருக்கிறது. And that is why it is struggling. மேரேஜஸ்லாம் நம்ம பார்க்கும்போது, and we all know, சொல்ல வேண்டியதில்லை, புள்ளி விவரங்களை நீங்க பார்க்கும்போது statistics show and how challenging it is to not just get married but to remain in marriage throughout, right? திருமண உறவு, நட்பு, நண்பர்கள் நட்பு பார்க்கும்போது ஆரம்பத்துல இன்பம் மேன்மையா இருக்கும். ஆனா போக போக அந்த அன்பு என்ன நடக்குது, மோசமாயிருன்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன சொல்லுது, அது சோதிக்கப்படுது. அந்த அன்பு பரீட்சைக்குள்ள போகிறது. எபிரிய மொழியிலே அன்பு என்று சொன்னால் அந்த அன்புக்கு இன்னொரு முக்கியமான ஒரு அர்த்தம் என்னவென்றால் லாயல்டி. லாயல்டினா உண்மைத்துவம் சொல்லலாம். ஆனா உண்மைத்துவத்துக்கு மேலானது வந்து லாயல்டி, பீயிங் லாயல். லவ் ஹேஸ் டு பி லாயல். ஏமேன்னு சொல்லுவாங்க. அதனால்தான் திருமணத்துல பார்க்கும்போது அந்த வாவ்ஸ், கணவர் மணி அந்த வாவ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது, மரணம் நம்மளை பிரிக்கும் வரை பிறர் முகம் பாராமல், அதுதான் அதுல ஒரு லாயல்டி இருக்கு. கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் கடைபிடிப்பது. அதே போல நமக்கும் தேவனுக்கும் இல்ல இந்த உறவு ஒரு லாயல்டி, that is loyal. அது உண்மையாய் மேன்மையான ஒரு அன்பாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல மனுஷர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அன்பு அது உண்மையாக இருக்க கர்த்தர் அழைக்கிறார். எப்படி தொடர்ச்சியாக உண்மையா இருக்க முடியும்? வார்த்தை உண்மையானதா இருக்கிறது. ஆமென். வார்த்தை, கற்பனை, கட்டளை நமக்குள் இருக்கும்போது, அதை நம்ம கடைபிடிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நம்முடைய இருதயம் தேவனுடைய அன்பால், அதான் என் உள்ளம் தேவன்பால் பொங்கி நிறையுதே, ஏசென்னை ரட்சித்தான், நான் ஆடி பாடுவேன். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்றால் அவருடைய வசனம் நமக்கு வேண்டியதா இருக்குது. அவருடைய அன்பிலே நம்ம நிலைத்திருக்க வேண்டியத கிருபை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இதெல்லாம் ஆண்டவர் இயேசு யோவான் 15ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார். தொடர்ந்து 11ஆம் வசனத்துல பார்க்கும்போது, இந்த வார்த்தைகளை நான் உங்களிடத்துல சொல்லுகிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்தீர்கள் என்றால் உங்களுடைய சந்தோஷம் மிகுதியா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுல ஒரு கனெக்ஷன் பாத்தீங்களா? பிதாவானவர் குமாரனை நேசிக்கிறார். குமாரனா இருக்கக்கூடிய இயேசுவானவர் சொல்லுகிறார், என்னை போல நீங்க நேசிங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கற்பனை கீழ்ப்படியும்போது அன்பிலே நம்ம நிலைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அப்படி வாழும்போது, அப்படி நம்ம ஜீவிக்கும் போது கர்த்தருடைய சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தை நிரப்பும். Keeping the commands and abiding in God's joy will cause us to God's love நம்ம இருக்கும்போது அதிகமான ஆழமான நிறைந்த அன்பாய் நம்முடைய வாழ்க்கையில நம்ம காணப்படுவோம். That is why in the early church, ஆதி சபையில நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 46, 47, Acts chapter 2 verse 46 and 47, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆதி சபையில இருக்கக்கூடிய அன்பான ஒரு என்வாயன்மெண்ட் இருந்தது. எல்லாமே இல்லாமல் இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனா அன்பு இருந்தாலே போதும். அன்பு வந்து தேன் போல, அது நல்ல தேன், சீனி போல. இங்க அன்பு இருந்தா போதும். நல்ல சொத்து பணம் இருந்தா அது பத்தாது. ஒண்ணுமே இல்லை, எல்லாமே குறைவா இருக்கிறது, ஆனா எனக்கு இருக்கிறது தேவ அன்பு, அதே போதும். அந்த தேவ அன்பு மேன்மையானது. அது விவரித்து சொல்றதுக்கே நம்மளுக்கு வார்த்தைகள் போதாது. ஆகவே அந்த அன்பு தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கமாண்ட் டு லவ், அன்பு செலுத்த கர்த்தர் நமக்கு இந்த கற்பனைகளை நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தினுடைய செய்திகளை நம்ம வாசிக்கும் போது எவ்வளவு கொடூரமான செய்திகள் தான் நம்ம வாசித்துக் கொண்டு இருக்கிறோம். நீதிமன்றம் courts. இந்த court, you all read, I hope you all read. வேதத்தையும் வாசிக்கிறோம், செய்தியும் வாசிக்கிறோம். உலகம் எப்படி இருக்கு நம்மளுக்கு தெரியணும். நீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய இந்த court case, இந்த கேஸ் உடைய the final judgment, அந்த கேஸ் நடக்கும்போது செய்தி வெளியே வராது. கேஸ் நடந்த பிறகு செய்தி வெளியே வருது.
அந்த செய்தியெல்லாம் படிக்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். ரீசென்ட்லி இன்ஃபேக்ட் மெனி கேசஸ் யூ கேன் ரீட் அட் ஹவ் டொமெஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு, ரைட்? சொந்த தகப்பன் சொந்த மகளை தவறான வகையில நடத்தின நிமித்தமாக அந்த மகளுக்கு காயம். அந்த அதுல ஒரு கேஸ்ல அந்த மகள் இறந்து போயிட்டார். 2 வருஷம் டாய்லெட்ல, ஐ திங்க் இஸ் 2 years if I'm correct, 2 years, small girl and the brother அந்த தகப்பன் அந்த டாய்லெட்லயே அடக்கி வச்சிருக்காங்க. ஸ்மால் என்வாயரன்மெண்ட் டார்ச்சர். And that man வந்து ஒரு வாட்ட சட்டமானவர் போல, and he knows all these martial arts. அந்த பிள்ளை இது பஞ்சிங் பேக்கா அவர் பயன்படுத்தி இருக்கிறார். Wow, it's just horrible. எங்க போச்சு அந்த அப்பா அவருடைய அன்பு? எங்க போச்சு? சொந்த தகப்பன்மாரே சொந்த பிள்ளையை அந்த மாதிரி உறவுக்குள்ள கொண்டு வந்து he thought he could escape, and this does happen. It is happening. இதெல்லாம் நடக்கிறது விஷயங்கள். வேதத்தில் அநேக இடங்களிலே நம்ம பார்க்கிறோம் எப்படி அந்த நிலைமைக்குள்ள வர முடியுது. எப்படி வேதத்தினுடைய முதல் குடும்பத்துல என்ன நடந்துச்சு? கொலை நடந்தது. காயின் என்ன செய்தார்? ஆபேலை பார்த்து பொறாமைப்பட்டான். சொந்த சகோதரன் தானே, விட்டுறலாம் தானே. ஆனால் the Bible says he attacked his brother. It's premeditated. அவன் பிளான் பண்ணி அவன் கொலை செய்ய premeditated attack. It's not just a murder, but it was vicious attack. அது வெறும் ஒரு கொலையில ஒரு தடவை வழி இல்லாம செத்துருக்கோம், பரவாயில்ல, அவன் முகத்தை நான் பார்க்க தேவை, அது இல்ல, நல்ல வேகமா போட்டு அடிச்சு துன்பப்படுத்திட்டு கொலை பண்றது. அன்பா இருக்கக்கூடிய குடும்பம் எப்படி வெறுப்புக்குள்ள வர முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா வெறுப்பை நம்ம விதைத்தோம்னா, அதனால்தான் பெற்றோர்கள் நம்ம பேசுற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிள்ளைகள் நீங்களும் பேசுற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில்ட்ரன் நீங்க இன்னைக்கு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் சண்டே சில்ட்ரன் ஆகிய யூத்ஸா இருக்கீங்க, எல்லாரும் இருக்கிறோம். நீங்க பாருங்க, அன்பு வந்து ஒரு நல்ல ஒரு விதை. God has given us the great gift of receiving His love. அந்த அன்பை நம்ம நல்லா காத்துக்கொள்ள, அன்பான உள்ளத்தோடு நம்ம இல்லாவிட்டால், அன்பு நிறைந்தவர்களாக நம்ம இல்லாமல் போய் விட்டோம்னா நம்ம என்ன விதைப்போம்? அன்பை விதைக்காம பகையை விதைப்போம், வெறுப்பை விதைப்போம், பிரிவினை விதைப்போம். அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார் அன்பில் நிலைத்திருங்கள் என்று. The command to love. ஏன்னா அன்பை விட்டு மற்ற விஷயம் எல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப சுலபம். வெறுக்கலாம், மாறி செய்யலாம், எதிர்த்து செய்யலாம், right? அதனால it's so powerful. Love is so powerful. It keeps the family together, the church together, it keeps relationships together, but it is attacked very much. அதுதான் அதிகமான சேதம் அது பெற்றுக்கொள்கிறது. அப்ப இந்த ஆதி சபையார் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க மறுபடியும் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதி சபை ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் அவங்க தேடி பார்த்தாங்களாம், ஒவ்வொரு நாளும் ஆராதித்தார்களாம். இப்போது நம்ம அதை செய்ய முடியாது. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்குள்ள இருந்த ஆவியின் உரிமை, வித்தியாசமான எண்ணம் இருக்கலாம், வித்தியாசமான என்ன சொல்றது தீர்மானம் இருக்கலாம், ஆனா ஆவியில ஒருமனப்பட்டார்கள். You don't need to agree totally with each other. என்ன சொல்லுவாங்க? Okay, agree to disagree politely, respectfully. ஆனா அந்த அன்பை காத்துக்கொண்டாங்க. Amen. அதனால்தான் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் அந்த அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், அதுல நிலைத்திருக்கலனா வெறுப்பு வந்துடும், கசப்பு வந்துடும், பிரிவினை வந்துடும். அதனால்தான் அந்த அன்பிலே நம்ம காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நீங்க எப்படி அன்பா இருக்கிறீங்களோ நானும் அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்துல நம்ம சொல்ல வேண்டும். இயேசு சொல்றாரு யோவான் 15:12, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. This is my commandment, that you love one another as I have loved you. ஆண்டவர் ஒருத்தர் அன்பு கூறுங்க என்று சொல்லி அதோடு விடல, ஆனா ஒரு சொண்டோ கொடுக்கிறார், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். I set that example, now you follow. ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கும் போது எந்த ஒரு எடுத்துக்காட்டு இல்லாமல், வழி நடத்தல் இல்லாமல் கர்த்தர் நமக்கு அந்த கட்டளை கொடுக்க மாட்டார். எப்போதும் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியாகவே அவர் இருப்பார்.
அவருடைய அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்தினார் பாத்தீங்களா? நாம் எல்லோரும் பாவியா இருக்கிற நேரத்துல கிறிஸ்து நமக்காக மரித்தார். Christ died for us while we were yet sinners. பாவியா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். அப்ப நம்ம துரோகியா இருந்தோம், அக்கிரமத்துல வாழ்ந்தோம், ஆனால் கிறிஸ்துவனுடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்டது. இன்னொரு காரியம் ஆண்டவர் என்ன செய்தாரு? யோவான் 13 நம்ம பார்க்கிறோம். The Bible says to show the fullness of his extent of his love to his disciple. What did Jesus do? அவர் போதனம் பண்ற அந்த இடத்தை எழுந்து அந்த அவருடைய வஸ்திரத்துல அவர் சீலையினால கட்டி அவர் சீஷருடைய கால்களை என்ன செய்தார்? கழுவினார். அவருடைய அன்பின் உச்சத்தை அவர் காண்பிக்கிறதுக்காக சீஷருடைய கால்களை கழுவுறார். யார் அப்படி செய்ய முடியுமா? அது மட்டும் இல்ல, இயேசு என்ன சொல்றார்? உன்னுடைய சத்துருக்களை சிநேகி, அவர்களுக்காக ஜெபி. கவுண்டர் கல்ச்சரல். நம்ம என்ன செய்வோம்? அவனை இப்படி பண்ணா நான் அவனுக்கு கத்து கொடுக்கிறேன், நீ அப்படி பண்ணுன்னு. we are planting the seeds of division unknowingly. அதனால தான் நம்ம பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு அப்படி போட்டி போடுற ஒரு ஜன்மமாக நம்ம இருக்கக்கூடாது, ஒரு சந்ததியா இருக்கக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொள்வார். தீமைக்கு தீமை நான் செய்ய மாட்டேன், தீமையை நன்மையினால வெல்லுவேன். சொல்லுங்களேன், தீமையை நன்மையினால வெல்லுவேன். அன்பினால தான் நம்ம எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும், வலுக்கட்டாயமாய் முடியாது. Of course, certain times வந்து out of love, discipline comes to play, and I think you all know what discipline is. அது ஒன்னும் ஒரு டாபிக் வச்சிங்களேன், right? True love, God loves those whom He disciplines. There is a place for it. ஆனால் அடிப்படை, even indiscipline is done with love, with good intention. Amen சொல்லுவோமா? அந்த நோக்கம் எப்போதும் சரியா இருக்கும், நல்ல எண்ணமாக இருக்கும். சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒரு போஸ்ட் அனுப்பினார். அதுல ஒரு சம்மரி நான் சொல்றேன். Christianity is not about loving Jesus. I was shocked to read that. கிறிஸ்தவம் என்று சொல்றோம்ல, அது நீங்களும் நானும் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்றது அல்ல. Christianity is about loving Judas. I was really taken aback. அது ஆழமா பார்க்கும்போது என்ன காமிக்குதுன்னா, yes, you can love Jesus. உன்னால இயேசுவை நேசிக்க முடியுது. ஆனா இயேசு யூதாஸை நேசித்தாரே. யூதாஸ் இயேசுக்கு விரோதமாக செயல்பட்டார், காட்டி கொடுத்தார். அறிந்தும் இயேசுவானவர் நேசித்தார்ல. எப்படி? It's easy to love Jesus, but can you love Judas? இயேசுவை நேசிக்கலாம், ஒரு கிறிஸ்தவனா இயேசுவை நேசிக்கலாம். ஆனால் உங்களுடைய எதிரிகளை நேசிக்க முடியுமா? உங்களுடைய யூதாஸை நேசிக்க முடியுமா? எப்படி முடியும்? கஷ்டம். உங்க பேரை கெடுத்தவங்க, உங்க வாழ்க்கை நாசமா போனோன்னு எண்ணினவங்க, செயல்பட்டவங்க, அவங்களை எப்படி நேசிக்க முடியும்? கசப்பு தான் வரும், வெறுப்பு தான் வரும். அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு, அந்த கசப்பு வெறுப்பு ஆழமாய் போகாதபடிக்கு கிறிஸ்துவின் அன்பிலே நம்ம நிலைத்திருக்கணும். அவர் தான் திராட்சை செடி, நம்ம வந்து கொடி கனி கொடுக்கணும்னா, நல்ல கனி கொடுக்கணும்னா கொடியானது திராட்சை செடியோடு இருக்கணும். அவருடைய கட்டளை கற்பனைப்படி கீழ்ப்படினோம். உலகம் அப்படி சொல்லாது. உலகம் என்ன சொல்லும்? அவன் இப்படி செஞ்சான, நான் கத்துக் கொடுக்கிறேன், நீ இப்படி செய், அவனுக்கு 4 வார்த்தை சட்டுன்னு கொடு, இப்படி செய், உலகம் கத்துக் கொடுக்கும். The revenge mentality. No, வசனம் என்ன சொல்லுது? பழி வாங்குதல் என்னுடையது. Do not take revenge. Vengeance is of God. நீங்கள நான் ஆண்டவர்கிட்ட சமர்ப்பிக்கணும். அதனால்தான் திராட்சை செடியோடு இணையணும். So it's very important. இன்னைக்கு செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற, அன்பு செலுத்த ஒரு கற்பனை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யோவானுடைய புத்தகத்துல கடைசி அதிகாரங்கள்ல நீங்க பார்க்கும்போது எனக்கு மிகவும் பிடித்தமான gospel readingsல இருந்து John 21 is very very precious. ஆண்டவர் இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார். அவர் இப்போது எல்லோரிடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தோற்றம் அடைந்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்துலாம் சீச்சர்களிலே சீமோன் பேதுரு மீன் பிடிக்க மறுபடியும் போயிட்டாரு. விட்ட தொழில மறுபடியும் போயிட்டாரு. ஆண்டவர் அதை பார்த்து என்ன செய்யறாரு? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மகனை ஆண்டவர் உதவி செய்தது மட்டுமல்ல, கடல் கரையில கொண்டு வந்துட்டு நல்ல ஒரு ஃபீஸ் பக்கெல்லாம் கொடுத்து
அதெல்லாம் போஷித்து நல்ல ஆண்டவர் கேட்கிறார், யூ லவ் மீ, நீ என்னை சிநேகிக்கிறாயா, என் மேல் அன்பாய் இருக்கிறாயா? 3 தடவை ஆண்டவர் கேட்கிறார். 3வது தடவை அவனுக்கு காயமாயிடுச்சு. ஆண்டவரே என்ன இப்படி கேட்டுட்டீங்க, உங்களுக்கு தான் தெரியாம நான் உங்களை நேசிக்கிறேன்னு. ஆண்டவர் என்ன சொன்னார்? என் ஆடுகளை போஷி, feed my sheep. You see, love is not just mere words. Love has to be displayed. Actions la காமிக்கணும். Love has a commitment linked to it. அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அன்பை காண்பிக்க வார்த்தையினால மட்டுமல்ல, நம்ம செய்கையிலே நம்ம காண்பிக்க வேண்டும். கணவர் மனைவி உறவா இருந்தாலும், பிள்ளைகளுடைய உறவா இருந்தாலும், சபையினுடைய உறவா இருந்தாலும், அந்த அன்பு கூறுகிறவர்கள் கிறிஸ்துவ போல வாழ நமக்கு கர்த்தருடைய தயவை இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 13 - 14 வாசிக்கும் போது கர்த்தர் மறுபடியும் அதை வலியுறுத்துகிறார். இந்த கட்டளைகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். Now the ultimate purpose of abiding in Christ's love is not for yourself, but is to show God's glory. ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நம்ம அன்பிலே நம்ம நிலைத்திருந்து நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். So the command to love is அந்த அன்பின் கற்பனையானது என்ன செய்து, அன்பிலே நம்ம நிலைத்திருந்த கற்பனைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்காக வாழ அது என்ன செய்து, அந்த அன்பின் கட்டளை நம்ம கீழ்ப்படிந்து வாழும்போது கர்த்தர் பல நல்ல ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருகிறார். அதனாலதான் 1 யோவானின் புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது, காணாத தேவனை நம்ம அன்பு செலுத்துகிறோம், காண்கிற மனுஷன் இடத்துல அன்பு செலுத்த முடியல என்று யோவான் வருத்தத்தோடு எழுதுகிறார். Right? It's easy to develop a relationship with God who is unseen, but what about us, each other who is seen? அதனால்தான் கர்த்தர் மறுபடியும் இந்த கட்டளையை அவர் நமக்கு கொடுக்கிறார். அன்பு மேலானது ஒரு விஷயமாக நமக்கு இந்த நாளிலே கர்த்தர் நினைவு கூறுகிறார். அது மட்டும் இல்ல, இந்த வசனங்களிலே பார்க்கும்போது யோவான் 15:16 நீங்கள் எதையெல்லாம் அவருடைய நாமத்துல கேட்கிறீர்களோ கர்த்தர் கொடுப்பார் என்று வாக்கு கொடுக்கிறார். The command to love, and if we obey, கீழ்ப்படிந்தோம் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எதையெல்லாம் கேட்கிறோமோ ஜெபத்தின் மூலமாக வர வேண்டிய ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும். ஏனால் அன்பில் நிலைத்திருக்கிறவன் கர்த்தரில் நிலைத்திருக்கிறான், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறான். அப்படி செய்து நம்ம ஜெபிக்கும் போது எவ்வளவு பெரிய காரியங்கள் நமக்கு சாதகமா இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் அதை புரட்டி நமக்கு நலமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால்தான் we have to always endeavor. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், create in me a clean heart, O God. ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னில் ஆண்டவரே நீங்கள் உருவாக்குங்கள் என்று சந்தேகத்துக்காரன் எப்போதும் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். காரணம், இந்த இருதயம் அப்படிப்பட்ட ஒரு இருதயமாய் இருக்கிறது. It is so easily absorbed by things around that is surrounding us. இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதும் இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். இன்றைக்கு நான் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு பாடல், first song, the opening song, and later we'll sing the offertory song, talks about love. அன்பே பிரதானம். 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது, எல்லா வரங்கள் இருந்தாலும் எல்லா திறமை இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. ஓசை இடுகிற என்ன சொல்லுவாங்க, கைத்தாளமா அந்த சிம்பிள்ஸ். இமேஜின் இந்த மியூசிக் டீம்ல இருந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கு, ஆனா அந்த பாட்டு பாடும்போது ஜஸ்ட் அந்த சிம்பிள் ஜிங் 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 எப்படி இருக்கும், எரிச்சலா இருக்கும். அன்பு இல்லாட்டும் அப்படிதான் இருக்கு போகுது. யாரோ சொன்னாங்க தெரியல, அது மீனிங் என்னன்னு தெரியல, இருக்காது, அது கொலோக்கியல் லாங்குவேஜ், ரைட்? ஒண்ணுமே இல்லை. நான் இதை அடிக்கடி நான் சொல்லி இருக்கிறேன். நம்மளுக்கு இந்த நல்ல லைட்டிங் இருக்கு, நல்ல மியூசிக் இருக்கு, ஒருவேளை பாஸ்டருடைய பிரசங்கம் ஓகேயா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு, ஆனா அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, ரைட்? நம்மளுக்கு நல்ல நகை நட்டு வீடு சொத்து எல்லாம் இருக்கு, ஆனா அன்பு இல்லைன்னா நத்திங்.
அதனால்தான் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகளிலும் faith, hope and love, in all this love is the greatest. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகளிலும் பிரதானமானது, பெரிதானது அன்பே. அதனால்தான் அன்பே பிரதானம். எதை செய்தாலும் அன்பின் உள்ளத்தோடு நம்ம செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒரு போதகராக நான் இருக்கிறேனா, அல்லது வீட்டின் தலைவராக நான் இருக்கிறேனா, அல்லாவிட்டால் வேலை இடத்துல நீங்க சூப்பர்வைசரா இருக்கிறீங்களா, நீங்க ஒரு அன்பின் பாத்திரமாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றில இருக்கிறவங்க அப்படியாக தான் இருக்க போறாங்க. Now I know the secular world is not an easy place to work. I do get in touch with the ground. தெரியும், secular world can be really nasty. Correct? Very nasty. But that's where God puts us. Because we are standing out. அங்கதான் ஆண்டவர் நம்மளை வைக்கிறார். உலகத்திற்கு வெளிச்சமாக, பூமிக்கு உப்பாக இருக்கிறோம்ல, அது இணையணும்ல. உப்பு அது இணைந்தாதானே அது பிரோஜனம் இருக்கு. கோழி கறியை சமைக்கும் போது என்ன செய்யணும், பசி வரும். இப்ப கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன். கறின்னு சொல்லிட்டேன், கோழி சொல்லிட்டேன். கோழி கறி சமைக்கும் போது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல டூல், சூப்பர் டூல், பாபாஸ் மாமாஸ் எல்லாம் கலந்து ஸ்பெஷல் மிக்சர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் தூள்லாம் போட்டு பச்சை அவங்களே முடிக்க பச்சை மிளகா, சோப்பு மிளகா எல்லாம் போட்டு நல்லா நல்லா அப்படியே கிண்டி 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 கடைசியில உப்பு அங்க இருக்கு, கடைசியில் உப்பை போடணும். ஐயோ வேணாம், உப்பை போட வேணாம், கஷ்டப்பட்டு வாங்கினேன், அது ஜப்பான்ல இருந்து வாங்கினேன், அது ரொம்ப குவாலிட்டி, அது வந்து கிறிஸ்டல் சால்ட். ஸோ அதை நான் பயக்கக்கூடாது, பரவாயில்ல, ஐ வில் சேவ் த சால்ட். பண்ண முடியுமா? இல்லை. என்ன தான் அந்த உப்பு எடுத்துட்டு அந்த கறிகளுக்கு போட்டால் தான் அதனுடைய சுவை. ஆண்டவர் நம்மளை வந்து அன்பின் பாத்திரமாக, நம்ம அன்பால் நிரப்பப்பட்டு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறோம். வெறுப்பால் நிரப்பப்பட்டவர்கள் அல்ல. உலகம் வெறுப்பை கொடுக்குது, உலகம் மாறாக பேசுகிறது. ஆனா நம்ம அன்பின் பாத்திரமாகவே இருக்கணும்னா அன்பின் கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படிந்து, ஆண்டவரே உங்களுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமே என்று சொல்லி நம்ம வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். பிகாஸ் இட்ஸ் ரியலி a challenging world we are living in. Will be more challenging. இன்னும் கஷ்டமாக இருக்க போகுது. நம்முடைய வேல்யூஸ், பிரின்சிபல்ஸ் are going to hit on clash இருக்கதான் போகுது. நான் கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவியா இருப்பார். அன்பே பிரதானம் என்று சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்படி அவர் வாழ்ந்தாரோ அதே போல நீங்களும் நானும் வாழும் போது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சந்ததி, அடுத்த சந்ததிக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக நம்ம நல்ல விதைகளை விதைத்து அவங்களும் நல்லா வளர்ந்து வருவாங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவார். ஆமென் சொல்லுமா? ஆமென். The command to love, அன்பு செலுத்த கற்பனை தேவன் நம்மோடு இருந்து தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த அன்பின் கட்டளை கற்பனைகளை நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீர் அன்பாகவே இருக்கிறபடினாலே நாங்களும் ஆண்டவரே அன்பின் பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுடைய வார்த்தை, எண்ணம், செய்கை எந்த வகையிலும் கூட தீமைக்கு இடம் கொடுக்காதபடி, கசப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காதபடி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபையை நீங்க தருமாறு நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த நாளிலே குடும்பமாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், children, youths, adults, parents, grandparents. ஆண்டவரே, நாங்கள் ஒருத்தர் அன்பு செலுத்துறதுக்கான விசேஷமான கிருபை உண்மையில் நாங்கள் நிலைத்திருந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்த வாழ கர்த்தருடைய தயவு, நம்முடைய பிரசனம், நம்முடைய இரக்கத்தை நாங்கள் நாடுகிறோம். சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று நீர் கற்றுக் கொடுத்தீர். அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. அன்பின் மூலமாக எங்களுக்காக பலியானீரே. நன்றி 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 இயேசுவே. இந்த இருதயம் உமக்கு பிரியமாய் இருக்க, இந்த ஜீவியம் உமக்கு பிரியமாய் இருக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய பந்தியில நாங்கள் சேரும்போது அந்த அன்பின் பந்தியை எங்களுக்கு என்று நீர் உருவாக்கினீர் அப்பா. இந்த பந்தியில நாங்கள் கலந்து கொள்ளும் போது ஒருத்தர் நாங்கள் ஆதரவு கொடுத்து
கர்த்தரையே பார்த்து நாங்கள் தொடர்ந்து ஓட இந்த பொக்கிஷத்தை நாங்கள் விட்டு விடாதபடி ஆண்டவரே, இந்த நல்ல பங்கை நாங்கள் விட்டு விடாதபடி அப்பா முகங்களை பிரகாசிக்க வைங்க. ஜீவியம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிரசனம் எங்களை தாங்கி செல்லட்டும் ஆண்டவரே. துதிகன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.